நாளைக்கு கல்யாணம்லாம் பண்ணிட்டு அவங்க கூட வாழ்வியா இல்லைன்னா ரெண்டு பேரும் தனியாக நார்த்து அன்சிதா நம்ம க்ளோஸாக இருக்கவங்க கூட எப்பவும் கூடயே இருக்கக்கூடாது, பக்கத்துலேயே இருக்கக்கூடாது, நான் இந்த ரூமில் போய் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு போனாங்க. அதுக்கு நம்ம விஷால், அப்போ நீ மேரேஜுக்கு அப்புறம் தனித்தனியாக தான் தூங்குவியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அது வேற இது வேற அப்படின்னு அன்சிதா சொன்னாங்க. அது வேற இது வேற. இன்னைக்கு டே 58. இந்த வாரம் கிச்சன் டீ மாறிச்சு இல்லையா? காலையிலே நம்ம அருண் விஷால்கிட்ட போயிட்டு எனக்கு பால் டீ வேணும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு விஷால் இன்னும் ரேஷன் வரல அப்படின்னு சொல்லவும், அப்போ என்னோட ரேஷனை சாந்தம் தந்துறீங்களா சேர்த்து அப்படின்னு சொல்லி சும்மா வம்பளுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அருணுக்கு பிளாக் டீ கொடுத்துருக்காங்க. அதை குடிச்சிட்டு சும்மா இல்லாமல் அதில் சக்கரை கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லவும் நம்ம விஷால், நான் வேணா நக்கி பார்த்து சொல்லவா என்ன இந்த நக்குறாரு நக்கீரர் பரம்பரையோ அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக ஒரு மார்னிங் டாஸ்க் வந்துச்சு. இந்த வீட்டில் யார் வேலை செய்கிறாங்க, யார் வேலை செய்கிற மாதிரி காமிக்கிறாங்க, யார் வேலை செய்யவே இல்லை அப்படின்னு 3 பேரை செலக்ட் பண்ணி சொல்லணும். இதில் வேலை செய்கிறாங்கன்றதுல மோஸ்ட்லி நம்ம பவித்ராவை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. யார் வேலை செய்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்கன்றதுல சௌந்தர்யாவை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் யார் வேலையே செய்யாமல் இருக்காங்கன்றதுல நம்ம ராணுவை செலக்ட் பண்ணி இருந்தாங்க. நம்ம சத்யாவும் தர்ஷிகாவும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ரயான் ஒரு வேலையும் செய்யறது இல்ல, ஆனா அவனை யாராவது நாமினேட் பண்ணாங்களா பத்தியா? அவன் ஒரு ஷெல்லுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஆமா, ஜாக்லின்ற ஷெல்லுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு தர்ஷிகா சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்ததா ஒரு டாஸ்க் வச்சாங்க. இந்த வீட்டில் யாரு ரொம்ப அன்பா இருக்காங்க அப்படின்ற பேசிஸ்ல வரிசைப்படுத்தணும்ட்டு. ஃபைனலா ஒரு ட்விஸ்ட் வேற இருக்கு, அதுக்கேற்ற மாதிரியே வரிசைப்படுத்துங்கன்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ரேங்க்ல நம்ம ரஞ்சித் அண்ணன், செகண்ட் ரேங்க்ல அன்ஷிதா, தேர்ட் ரேங்க்ல சத்யா, அதுக்கப்புறம் விஷால், பவித்ரா, ரயான், ஜெஃப்ரி இவங்க எல்லாரும் சிறந்த அன்பானவர்கள்னு செலக்ட் செய்யப்பட்டார்கள். அவங்களுக்கு ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒரு கிரவுன் எடுத்துட்டு வந்தாங்க. பூனால செய்யப்பட்ட கிரவுன். அது அடுத்த அறிவிப்பு வரும் வரை அவங்க தலையில அணிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் தலையில மாட்டிக்கிட்டாங்க. பிக் பாஸ் தான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்சிதா நம்ம மஞ்சள் எப்படியா கோத்து விடணுமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப நல்ல அன்பா இருக்கிறதுனால எல்லாரும் சண்டை போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப வெளிப்படையாக நேர்மையாக அன்பாக பழகிற மஞ்சரிக்கு ஓட் பண்ணுறேன் அப்படின்னு சர்க்காசமாக சொன்னாங்க. அதை பார்த்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. நம்ம சௌந்தர்யா கொஞ்சம் ஓவராகவே சிரிச்சிட்டாங்க. இதை பார்த்து காண்டான நம்ம மஞ்சரி, எல்லாரும் வந்து சர்க்காசம் பண்ணும்போது மட்டும் பண்ணாதீங்கன்றாங்க, என்னை பார்த்து ஒருத்தவங்க பண்ணும்போது மட்டும் யாரும் ஒன்றும் கேட்கல அப்படின்ட்டு கோபமாக கேட்டுட்டு இருந்தாங்க. அது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே இது வந்து பேசுகிற உரிமை, எல்லாரும் அவங்கவுங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டாங்க. கபார் சார், ரூல்ஸ் படிக்கலையா நீங்கள்? அதே மாதிரி ஜெஃப்ரியா அருணான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணும்போது ஜெஃப்ரிக்கு யாரெல்லாம் கை தூக்குறாங்கன்னா பாதி பேர் கை தூக்குனாங்க. அதே மாதிரி அருண், நான் நல்லவே நினைக்கிறவங்கலாம் எனக்கு கை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே நம்ம மஞ்சரி, டாஸ்கில் அந்த மாதிரிலாம் சொல்லியே அப்படின்னு சொன்னதும் நம்ம அருண், எப்படா வாயை திறக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா மணி அப்படின்னு மனசில் நினச்சிட்டு கையை மட்டும் தூக்குமா, வாயை திறக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு மஞ்சரி சொல்லவும், இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தாமா கற்றுக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அருண் போய் உட்காந்துட்டாரு. நம்ம கோவா கேங்கில் இருந்த எல்லாருமே சேர்ந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கேங்குக்குன்னு ஒரு ரூல் இருக்குது, அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணுன்ட்டு. என்ன ரூல்னா, நம்ம எல்லாருமே தூங்குறதுக்கு முன்னாடி பாட்டு பாடி கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போய் தூங்கணும். ஒரு சின்ன சாக்லேட் கிடைச்சாலும் எல்லாரும் அதை ஷேர் பண்ணி சாப்பிடணும். கேம் வந்து தனியாக விளாடணும், யாருக்கும் எங்கேயும் விட்டு கொடுக்க கூடாது. கடைசியாக முக்கியமான ரூல் என்னன்னா, இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபன்னாக பேசிட்டு இருந்தாங்க. முக்கியமாக இந்த கோவா குரூப்போட மேனேஜர் யாருன்னா நம்ம ரஞ்சித் அண்ணன். இந்த வீட்டில் சில பேர் காலைல பால் குடிக்கலன்னா அதை சேர்த்து வச்சு நைட்டு வாங்கிக்கிறேன், இல்லை நாளைக்கு மொத்தமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதனால காண்டான நம்ம தர்ஷிகா, இனிமேல் வந்து யாருக்குமே அந்த மாதிரி கிடையாது, அந்த டைம்லேயே வாங்கி குடிக்கிறதுனா குடிங்க, இல்லைன்னா கிடையாது, இதுக்குன்னு தனியாக நாங்கள் ரேஷன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே ஓரமாக போயிட்டு இருந்த சாச்சனா, நீங்கள் மட்டும் வாங்கி குடிச்சிங்க போன வாரம், அதுவும் 4 கிளாஸ் வாங்கி குடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம தர்ஷிகா, நானாக வாங்கி என் வாயிலே போட்டுக்கிட்டேன், டீமுக்கு தானே கொடுத்தேன், உனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லுவோம். சும்மா கேட்டேங்க்கா, இது என் கடமை அப்படின்னு கேப்டன் அசிஸ்டன்ட் பேட்சை தூக்கி தூக்கி காமிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக சாச்சனா, நான் காலைல வந்து சுகர் எடுத்து வச்சுக்கிட்டேன், இப்போ நைட்டுக்கு நான் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம தர்ஷிகா, 10 பேருக்கு டீ போடுறோன்னா 6 ஸ்பூன் தான் சுகர் போடுவோம், ஒருத்தருக்கு 1 ஸ்பூன்ற மாதிரி நாங்கள் போட மாட்டோம், நீ இந்த மாதிரி தனியாக எடுத்து வைக்காத அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம சாச்சனா, நான் என்னோட சுகர் தானே எடுத்து வைக்கிறேன், அதை வச்சு நான் ஐஸ்கிரீம் பண்ணுவேன் அப்படின்றாங்க. இது 1 ஸ்பூனில் வச்சு ஐஸ்கிரீம் பண்ணுவேமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் 6 ஸ்பூன் சுகர் போடுறேன், நீங்கள் டீ குடிச்சா அதில் இனிப்பே இல்லையே அப்படின்னு சொல்லவும் நம்ம தர்ஷிகா, ரயான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்க. காஃபில சுகர் இல்லையாடா ரயான்? டேய், என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. டேய், நான் போட்ட டீயில் சுகர் இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவரும் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டாரு. இது எல்லாம் பக்கத்துலேயே இருந்து கேட்டுட்டு இருந்த நம்ம மஞ்சரி, நான் ஒரு நாள் ஃபுல்லாக எதுவுமே குடிக்கலன்னா எனக்கு எங்களை பாலை கொடுத்துருவீங்களா, நான் வந்து ஹெல்த் மிக்ஸ் போட்டு குடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு தர்ஷிகா, நான் எத்தனை பேத்துக்கு தான் சொல்கிறது அப்படின்ட்டு நான் என் டீம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு முடிச்சிட்டாங்க.
இதெல்லாம் பின்னாடியே இருந்து கேட்டுட்டு இருந்த நம்ம கோவா கேங்கு, என்னடா இது அநியாயமாக இருக்குது, நானும் தான் மதியம் சாம்பார் சாப்பிடல, அப்போ எனக்கு பருப்பு கொடுத்துட்றீங்களா, நான் அப்புறமா பருப்பு பாயசம் செஞ்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை கேட்ட மந்திரி, ஜாக்லின் பால் குடிக்கலன்னா அவங்க வந்து திருப்பி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி, ஏன் சும்மா இன்னொருத்தங்களே நோண்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருந்த சாச்சனா, அக்கா அக்கா வேணாங்க்கா, வம்புக்கு போக வேண்டாங்க்கா, நம்ம சபையில் பார்த்துக்கலாங்க்கா அப்படின்னு கெஞ்சிருந்தாங்க. இந்த பீஸ் இப்படி கெஞ்சாதே அப்படின்னு திங்க் பண்ணும்போது தான் அதுக்கு கேப்டன் அசிஸ்டன்ட்னு ஒரு போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அதனால இப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? சரி, இங்கே இருக்கவங்கள காசை வச்சு மட்டும் ஷாப்பிங் பண்ணுவாங்க, ஆனால் அந்த ரேஷனில் மட்டும் எங்களுக்கு பங்கு கிடையாதா அப்படின்னு சாச்சனா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இதை கேட்ட ஜாக்லின், அப்போ நாங்கள் பேசவே கூடாதா, நாங்கள் பேசினாலே அப்படி பிரச்சனை பண்ணுறதா நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு மந்திரி, நீங்கள் நார்மலாக பேசினா நாங்கள் அப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம சௌந்தர்யா ஒட்டு கேட்காதீங்கன்னு அவங்கள சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம மந்திரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம போயிட்டே இருந்தாங்க. அதுக்கு நம்ம சௌந்தர்யா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க பாருங்க. இவங்க பண்ற எக்ஸ்பிரஷனை பார்த்துட்டு நம்ம ரயான், ஐயோ நம்ம இங்க இருந்தா நம்மளையும் பஞ்சாயத்துல மாட்டி விட்டுறாங்க சொல்லி எந்திச்சு ஓடிட்டாரு. நம்ம ஜாக்லினும் நிறுத்தின்னு சொல்லி கஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு சௌந்தர்யா, எனக்கு கோவம் வரலடி, அவங்க பண்றது அப்படி இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே மஞ்சரி வெளியே போயிட்டு தர்ஷிகா கிட்ட, தர்ஷிகா நான் உன்ட்ட தானே ரெக்வஸ்ட்டாக கேட்டேன், அவங்க பாரு தேவையில்லாமல் உள்ளே வந்துட்டு இருக்காங்க, நீ அவங்ககிட்ட சொல்லலாம்ல, நான் ரெக்வஸ்ட்டாக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தர்ஷிகா, நான் ஏன் அப்படி சொல்லணும், நீங்கள் கேட்டீங்க, அதுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன், அந்த விஷயத்தை நீங்கள் உள்ளே போய் அவங்ககிட்ட அட்ரஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. அதுக்கு உடனே மஞ்சரி மறுபடியும் உள்ளே வந்தாங்க. என்ன ஒட்டு கேட்குறேன்றீங்க, இங்கே என்ன செவராக இருக்குது, இங்கே பேசுகிற எல்லாத்துக்கும் தான் கேட்க தான் செய்ய அப்படின்னா, நம்ம சௌந்தர்யா, செவரு இருந்தால் மட்டும் என்ன, அதையும் தான் நீங்கள் உடச்சிட்டு வந்துடுறீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லாமல் எல்லா விஷயத்துலையும் தலையை விட்டுருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம சௌந்தர்யா சொன்னாங்க. அதுக்கு நம்ம மந்திரி, நீங்கள் இப்போ தலை விடாமல் எதை விடுவீங்க அப்படின்னு கேட்க, நம்ம சௌந்தர்யா, அப்போ நான் காலை விடுவேன் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே மந்திரி கூட இவ்வளோ சண்டை போயிட்டு இருக்குது, பின்னாடி இருந்து ஒரு பீஸு ஃபுல் என்ஜாய் தான். போன வாரம் நான் மட்டும் கேப்டனாக இருக்கும்போது எவ்வளோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சண்டை போட்டதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தார். கிச்சன் டீமில் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த தர்ஷிகா, முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பால் மேட்டரை நான் பப்ளிக்காக அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. யாருக்கும் பால் வந்து தனியாக எடுத்து வைக்க முடியாது, போடும்போது குடிச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் இது காமன் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டாஸ்க் வச்சாங்க. ஏஞ்சல்ஸ் எல்லாரும் டெவில்ஸ் கிட்ட இருக்க கெட்ட குணங்களை பற்றி சொல்லணும், ஒவ்வொருத்தங்களா செலக்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்த நம்ம அன்சிதா மஞ்சுரியை பார்த்துட்டு, இது ரொம்ப மோசமான டெவில் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டெவில் கிட்ட ஃபுல்லாக நெகட்டிவ் மட்டும்தான் இருக்குது, பாசிட்டிவ்னு ஒன்று கூட கிடையாது அப்படின்னு தன்னோட வன்மத்தை எல்லாத்தையும் வந்து கொட்டி தீத்துட்டாங்க. ஃபுல் நெகட்டிவ் தான், ஃபுல் நெகட்டிவ், நம்பர் 1 டெவில். அடுத்ததா சாச்சனா தான் அந்த வீட்டில் ஒரு குட்டி சாத்தான், சும்மா போகிற பிரச்சனையை எடுத்து விட்டு அக்கல்ல சொரிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வரிசையாக எல்லாருமே இந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்தார் நம்ம ரஞ்சித் அண்ணன். அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு, எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதான் மஞ்சரி அடுத்த நாமினேஷனுக்கு தயாராகும் போது ஆள் ரயில்வே ட்ராக்குள்ளே வாங்க. கடைசியா நம்ம பிக் பாஸ், நீங்க ரொம்ப சொன்னது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரஞ்சித் ரசிக்கும்படி இருந்தது. 60 நாளுக்கு அப்புறம் இப்போதான் நீங்கள் வந்து ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு பிக் பாஸே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம சௌந்தர்யாவும் சாச்சனாவும் சேர்ந்து அக்கா தங்கச்சி சங்க ஒரு சாங்கு காட்டிட்டு இருந்தாங்க. சின்ன வயசு போட்டோ பார்த்து என்ன கண்டு பார்க்கவே நான் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் பிக் பாஸுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி விஷாலும் தர்ஷிகாவும் இருக்கிற சீன்ஸ்லாம் க்யூட்டாக இருக்குன்னு நினச்சி நீங்கள் ஒளிபரப்பிட்டு இருக்கீங்க, அதை பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எங்களுக்குலாம் ரொம்ப இரிட்டேட் ஆகுது. நான் வந்து சொல்கிறேன், அதனால சொல்ல போய் சாப்பாடு பற்றி தான் இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்லை. சரி, இப்போ இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? தர்ஷிகா விளையாட வந்தாங்களா இல்லை விஷாலுக்கு ஊட்டி விட வந்தாங்களானே தெரில, பார்க்குற இடத்துலலாம் இதை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமான டெவில் மற்றும் ஏஞ்சல் காஸ்டியூம்ஸ் வந்துச்சு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுது. இன்னைக்கு இவ்வளோதான் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.